திடீர்னு இன்னைக்கு ஒரு 115 ரூபா கிராம் குறைஞ்சிருக்கு. இந்த சந்தையில வந்து இந்த தங்கத்தினுடைய தொடர் விலை ஏற்றம்ங்கிறது இப்போ தங்கம் வாங்கலாமா, எந்த அளவுக்கு இது உயரும் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு கணிப்புகள் இருக்கா? ஒரு பொக்கிஷமா நினைச்சிட்டு இருக்கிறதுனால இப்போ வாங்கலாமா வாங்கக்கூடாதா? போர் பதட்டமானது தொடர்ந்து நீடிக்கும் போது, ஏன்னா ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ்ங்கிற அந்த ஒரு வளைகுடா அந்த பிராந்தியத்துல தான் எல்லாம் கப்பல் போக்குவரத்து அதுல தான் நடக்குது. எல்லாம் அப்படிதான் வந்தா அதுல வந்தாகணும். குறிப்பாக இந்தியாவை சார் தங்கம் வந்து இப்போ நீங்கள் பெரிய அளவில் ப்ரிஃபர் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஒரு பதட்டமான ஒரு சூழல் இருக்கு. அப்போ முதலீட்டாளர்கள் வேற என்னென்ன ஆப்ஷன்ஸ், நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. ரொம்ப ட்ராக் பண்ணக்கூடிய 2 கமாடிட்டி வந்து காப்பர் மற்றும் அலுமினியம். ஒரு முதலீட்டாளர் எப்படி இருக்கணும், எப்படி டெய்லி படிக்கணும். நிறைய வெள்ளி வந்து ஒரு பாதுகாப்பான ஒரு முதலீடா இருக்குமா? இல்ல, அது நான் வெள்ளியில உடன்படலை. என்ன ரீசனா, இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. விகடன் நேயர்களுக்கு வணக்கம். ஈரான் மீது போர் தொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஈரானும் பதிலடி கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த போர் பதற்றம் ஒட்டுமொத்த உலகத்தையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கு. குறிப்பா கமாடிட்டி சந்தையில மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கு. இப்ப பொதுமக்கள் மத்தியில இதன் காரணமாக தங்கத்துல என்ன விதமான மாற்றங்கள் ஏற்படும், கமாடிட்டி துறையில என்ன விதமான மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் பெரிய அளவுல எழுந்திருக்கு. இன்னைக்கு நம்ம அதை பத்தி தான் கமாடிட்டி நிபுணர் திரு ஷாம் சுந்தர் சார் அவர்களை சந்திச்சு தெரிஞ்சுக்க போறோம். சார் வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். இந்த போர் பதட்டம் ஒட்டுமொத்தமாவே உலகத்துல பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. இன்னொரு பக்கம் கமாடிட்டி சந்தை, குறிப்பா கோல்டு ரேட்டு கடந்த 2 நாட்களா ஏறிக்கிட்டே இருந்துச்சு. தொடர்ந்து முதலீட்டாளர்கள் கோல்டை நோக்கி போகலாம் அப்படின்ற ஒரு பார்வை இருந்துச்சு. திடீர்னு இன்னைக்கு ஒரு 115 ரூபா கிராமுக்கு குறைஞ்சிருக்கு. ஓகே, இது எப்படி பாக்குறது? இந்த இறக்கம்ன்றது இன்னும் இருக்குமா, இல்ல திடீர்னு மறுபடியும் ஏறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? முக்கியமாக இந்த போர் பதட்டம் நிச்சயமாக ஒரு தங்கத்தினுடைய விலை ஏற்றதற்கு முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறது, அதில் சந்தேகமே இல்லை. பட் சர்வதேச சந்தையில் பார்க்கும்போது ஒரே நாளில் கிட்டத்தட்ட $140 நேற்றைக்கு அதிகரித்திருக்கு. இன்னைக்கு வர்த்தகத்தில் வந்து கிட்டத்தட்ட 5315 இப்போ தற்போது நடந்துட்டு இருக்கு. சில்வரோட விலையும் பார்த்தீங்கன்னா $92 வர்த்தகம் நடைபெறுகிறது. ஸோ இந்த போர் பதட்டம் இன்னும் எவ்வளவு நாளுக்கு நீடிக்கும் என்பது அடுத்த கேள்வி. போர் பதட்டம் வந்தாச்சு, அதுக்கான விலை இப்போ சந்தையில நம்ம பார்த்துட்டோம். ஸோ இந்த காலம் எந்த அளவுக்கு நீடிக்க இருக்கிறது அதை பொறுத்து தான் அடுத்த கட்ட இந்த தங்கத்தினுடைய விலை என்பது எந்த அளவுக்கு ஏறும் அல்லது இதிலே நிற்குமா அப்படிங்கிறது ஒரு நிச்சயமாக தெரிய வரும். முக்கியமாக இன்னொன்று என்ன சொல்ல வரேன்னா, இந்த சந்தையில் வந்து இந்த தங்கத்தினுடைய தொடர் விலை ஏற்றம்ங்கிறது இன்னைக்கு நேற்றுக்கு நடக்கலை. கிட்டத்தட்ட கடந்த ஒரு 6 ஆண்டுகளாகவே பார்க்கும்போது ஒரு காரணத்தின் அடிப்படையில் தொடர்ச்சியாக சந்தைக்கு வந்து ஒரு எதிர்மறையான செய்திகள், அதாவது பொருளாதாரத்திற்கு சவால் விடக்கூடிய அளவில் செய்திகள் வந்ததன் அடிப்படையில் தான் வந்து தங்கத்தை வந்து ஒரு மாற்று முதலீடாக எல்லோரும் கவனிக்க தொடங்கினாங்க. மத்திய வங்கிகள் வாங்கினாங்க, ETF மீதான முதலீடுகள், ட்ரேட் வார் நடந்தது, உக்ரைன் வார் இருந்தது, எல்லாமே ஒரு எதிர்மறையான செய்திகள் கடந்த ஒரு 4-5 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக வந்தது. ஒரு பாசிட்டிவ் நியூஸாக தங்கத்துக்கு இருந்தது, அதில் மாற்றம் இல்லை. ஆனால் இதே மாதிரியான ஒரு இந்த எதிர்மறையான செய்திகள் தொடர்ந்து இந்த நெகட்டிவ் நியூஸ் மறுபடியும் எவ்வளவு காலத்துக்கு வரும் அப்படிங்கிறது தான் இப்போ அடுத்த கேள்வி. அப்போதான் உங்களுக்கு வந்து தங்கத்தினுடைய விலையில வந்து சரிவு காணப்படுமா அப்படிங்கிற கேள்விக்கு நமக்கு விடை தெரியும். இந்த போர் முடிஞ்சாதான் இது தெரியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. இப்ப ஸ்டில் போர் நடந்துகிட்டு இருக்கு, பதட்டம் உலகம் முழுக்க இருக்கு. இப்படியான சூழல்ல தங்கம் மேல ஏறி இறங்கியிருக்கு. இது என்ன காரணம்? இது வந்து அப்படி நம்ம சொல்ல முடியாது. ஒரு சில நேரத்துல வந்து பார்க்கும்போது ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கிறதும் நடுவில் வரும். என்னன்னா ஒரு காலகட்டத்திலையும் வந்து ஒரு ஸ்டாக்னேஷன், ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ்ல தான் நடக்குமே தவிர தொடர்ச்சியா ஒவ்வொரு நாளும் ஒரு விலையில ஏறணும்னு அவசியமும் கிடையாது. இந்த ஒரு விலை சரிவுங்கிறது ஒரு சிறிய அளவில் தான் நடந்திருக்கிறதா நான் பார்க்கிறேன். இது வந்து 115 ரூபாய் வந்து ஒரு கிராமுக்கு விலை இறங்கி இருக்குன்னும் போது இது ஒரு பெரிய இறக்கம் நான் சொல்ல முடியும். நேற்றைய தினம் 775 ரூபாய் ஏறி இருந்தது. ஓகே, பட் இதான் இந்த ஒரு சின்ன ஒரு வேரியேஷனை வந்து நம்ம வந்து பெரிய அளவில் நம்ம வந்து எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. தங்கத்தில் சரிவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராமுக்கு 500 அல்லது 1000 ரூபாய் வந்தால் தான் வந்து நம்ம ஓரளவுக்கு இதுலேருந்து இந்த புல்லிஷ் மார்க்கெட்லேருந்து நம்ம வந்து அடுத்த ட்ரெண்டுக்கு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி வருமே தவிர, பட் இப்போ இருக்க காலகட்டத்தில் ஒரு சுணக்கம் காணப்படுது இல்லையா? ஒரு மாதத்துக்கு முன்பாக நம்ம வந்து தங்கத்தினுடைய விலை ஒரு பெரிய சரிவு பார்த்தோம். அந்த சரிவுலேருந்து இப்போ மறுபடியும் பூஸ்ட் கொடுத்த மாதிரி இந்த நியூஸ் வந்து அதை திருப்பி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு இதை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு. அதில் வந்து மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் இதே மாதிரியான காலகட்டத்தில் வந்து வெள்ளியில் மட்டும் நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னாக்கா, இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட் உள்ள ஒரு கமாடிட்டி, அது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஓரியன்டாக நம்ம வந்து ரொம்ப சொல்ல முடியாது வெள்ளியை பொறுத்த வரைக்கும். அப்படி இருக்கும்போது இப்போ இந்த மாதிரியான ஒரு பதட்டமான சூழ்நிலையில் வந்து உலக பொருளாதார வளர்ச்சி என்பது பெரிய அளவுக்கு பாதிப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன.
போக்குவரத்து இடையூறு எல்லாமே வந்து இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ்ங்கிற இடத்துல வழியா நிறைய ஏற்றுமதி நடக்கும் போது அதில் வரக்கூடிய ஒரு தொய்வு இருக்கு இல்லையா, அதனுடைய சேதாரம் வந்து வரக்கூடிய மாதங்களில் தான் நமக்கு தெரிய வரும். அப்படி இருக்கும்போது இண்டஸ்ட்ரியல் கமாடிட்டியாக பார்க்கப்படுகின்ற வெள்ளியினுடைய விலை வந்து தொடர்ச்சியாக ஏறுமா என்று கேட்டால் நிச்சயமாக இருக்காதுன்னு தான் நான் என்னுடைய கணிப்பாக நான் பார்க்கின்றேன். மற்றபடி தங்கத்தினுடைய ஏற்றம் என்பது இனிமேல் ஒரு நிலை பெற்ற தன்மையில் ஒரு கன்சல்டேஷன் பேஸ்ல இனிமேல் பெரிய அளவுக்கு இறங்காது அப்படிங்கிற அளவில் வந்து இப்போ நின்று போச்சுன்னு தான் நான் இறங்காது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கூட எந்த அளவுக்கு ஏறும்ன்ற ஒரு கேள்விதான் மக்கள் மத்தியில இருக்கு. ஏன்னா தங்க விற்பனையாளர்கள் பலர் வந்து இன்னும் பல மடங்கு இது உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சேல்ஸ்ல பார்க்கும்போது அந்த அளவுக்கு, விற்பனையில பார்க்கும்போது அந்த அளவுக்கு இல்லை. விலை ஏற்றம் இருக்கு இல்லை. இப்போ நீங்க 100 கிராம் வாங்குற இடத்துல நீங்க வந்து இன்னைக்கு தேதியில் வாங்க முடியும் 50 கிராம் தான் வாங்க முடியும். பட் விற்பனைகளை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து வால்யூம் பேஸ்டு இன்க்ரீஸ் இருந்தால் தான் வந்து ஒரு தேவை கருதி நம்ம வந்து வாங்குறோம். அந்த பர்ச்சேசிங் கெப்பாசிட்டி இருக்கு இல்லையா, அதனுடைய மூலியமா நம்ம வாங்கக்கூடிய திறன் இருந்ததுனால நம்ம வந்து சொல்றது கரெக்ட். பட் எப்போதுமே வந்து விலை ஏற்றும் போது தொய்வு ஏற்படுதுனாக்கா நிச்சயமா அது வந்து விலை ஏற்றம் வந்து நீடிப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால நம்ம ரொம்ப அது ஓவரா நம்ம வந்து விலை ஏற்றம் என்பது நுகர்வோருடைய தேவையை நம்ம வந்து பூர்த்தி செய்யணும்னாக்கா அவங்களுடைய வருமானத்துக்கு தகுந்த மாதிரி தான் அவங்களோட வாங்கும் திறன் அதிகரிக்கும். அதனால அது கொஞ்சம் எனக்கு சப்டியூடா தான் நான் பார்க்கிறேன். தேவை அடிப்படையில் வாங்குறவங்க வருமானத்தை மையமா வச்சு தங்கம் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஆனா முதலீட்டின் அடிப்படையில இன்வெஸ்ட் பண்றவங்க இருக்கிறாங்க, அவங்க இந்த நேரத்துல மீண்டும் முதலீடு பண்ணலாமா இல்ல இதுல இருந்து வெளில வந்துடலாமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? ஆமா, நிச்சயமா. இப்ப பாத்தீங்கன்னா தேவை கருதினாக்கா ஆபரண தேவை இருக்கு. ஒருத்தவங்க அடுத்த இன்னொரு வருடத்திலேயோ இன்னொரு 2 வருடத்துல அவங்களுக்கு ஒரு வீட்டுல வந்து ஒரு விசேஷம் இருக்கு, அவங்க வாங்கக்கூடிய வந்து நிச்சயமா வாங்கலாம். அதுல வந்து அவங்களுக்கு வந்து வேற எதுவும் ஆல்டர்னேட்டிவ் எதுவும் இல்லை, தே ஹேவ் டு பை. பட் இன்வெஸ்ட்மெண்ட் கருதி வாங்குறதுங்கிறது அந்த அளவுக்கு ஏற்புடையதாக இல்லை. இது வந்து அப்படி இன்வெஸ்ட்மெண்ட் ஓரியன்டாக நான் வந்து தங்கத்தை தான் நான் வந்து ஒரு அசட் கிளாஸாக நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறவங்க தயவு செஞ்சு வந்து அவங்க வந்து சிப்பு முறையில் தான் மாதம் இந்த மாதிரி இப்போ ஒரு போன மாதம் ஒரு இறக்கம் கண்டுதா அதில் வாங்குங்க. அடுத்து எவ்ரி ஒரு 10% இறங்குனாக்கா அதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பயன்படுத்தி நீங்கள் வாங்கலாமே தவிர இன்னைக்கு ஏறுது நாளைக்கும் ஏறுது அதே மாதிரி இன்னொரு அடுத்த 6 மாதம் கழிச்சும் ஏறுங்கிற ஒரு நம்பிக்கையில் நம்ம வாங்குறது வந்து அந்த அளவுக்கு ஒரு சரியான முடிவாக இருக்காது. எஸ்ஐபி முறையில் மட்டும் போனால்தான் நம்மளால வந்து சந்தை விலையோட பக்கத்துல இருக்க முடியும். நம்ம இன்னைக்கு ஒரு விலையில வாங்குறோம்னா நம்முடைய விலையும் சந்தையோட விலையும் கிட்டத்தட்ட சமமா இருக்கணும்னாக்கா நீங்க வந்து ஆவரேஜ் பண்ணிட்டே வந்தாதான் உங்களால அது மாதிரி பண்ண முடியும். இல்லைன்னா ஒரே கட்டத்துல லம்சமா நம்ம ஒரே ஒரு தொகை 1 லட்சம் ரூபாய் இருக்கு, அது மொத்தமா நான் அப்படியே நான் போய் தங்கத்துல இன்னைக்கு தேதியில வாங்கிடுறேன்னாக்கா அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட பணம் இல்லைன்னு வச்சுங்களேன், அதுக்கப்புறம் ஏதோ ஒரு 1000 ரூபாய் குறையுது 2000 ரூபாய் குறையுதுனாக்கா அந்த நேரத்துல நம்மள்ட்ட பணம் இல்லைனாக்கா நம்மளால அந்த சந்தை விலை மறுபடியும் அதே நம்ம வாங்கிய விலைக்கு வருவதற்கு சில காலங்கள் பிடிக்கலாம். அதுக்கு வெயிட் பண்ணி இருக்கிறவங்க வாங்கலாம், தப்பு நான் சொல்லலை. பட் இருந்தாலும் நம்ம ஒரு சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்னாக்கா நம்ம வந்து ஒரு முறையான ஒரு கரெக்டாக, அதாவது அதனுடைய அப்ரோச் இருக்கு இல்லையா, நம்ம இப்போவே டேப்லர் காலம் போட்டுருங்க. இந்த விலை வந்தால் நான் இவ்வளோ ரூபாய் வாங்குவேன், இவ்வளோ கிராம் வாங்குவேன், அதே மாதிரி அடுத்த மாதம் இவ்வளோ விலை இருந்ததுன்னா இவ்வளோ கொடுக்குறேன் வாங்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டேப்லர். அந்த விலையை தான் இப்போ ப்ரெடிக்ட் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கே, கண்ணா பின்னாடி ஏறிட்டே இருக்கு. சந்தை வந்து மார்க்கெட்டுங்கிறது நம்ம எல்லாரையும் விட பெரியது. நானும் எல்லாருடைய கமாடிட்டியில வந்து எந்த மார்க்கெட்லையும் யாராலையுமே வந்து ப்ரிடிக்ட் பண்ணி சொல்லவே முடியாது. இந்த விலை இப்படி போகும், இத்தனாம் தேதி இவ்வளோ விலை போகும் யாராலுமே சொல்ல முடியாது. ஸோ நாளை எல்லாமே ஒரு கால மாற்றத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுமூகமான ஒரு சூழ்நிலை தேவைப்படுது. அப்போ வந்து இதை யாருமே வந்து, ஏன்னா இப்போ நீங்கள் 2005, 2006 பார்த்தீங்கன்னா இதனுடைய இந்த தங்கத்தினுடைய விலை கிராம் ராய் அவுன்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $300-400 தான் இருந்தது. ரொம்ப நாளைக்கு சப்டியூடாக இருந்தது. இப்போ ஒரு காலத்தில் புல் ஃபேஸில் வந்திருக்கிறதுனால அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஏறுமுகத்தில் நம்ம பார்க்குறோம். சந்தையில் பங்குச்சந்தை ஆகட்டும் அல்லது கமாடிட்டி மார்க்கெட் ஆகட்டும் எல்லாமே ஒரு சைக்கிளிக்கல் மெத்தட்ல தான் நடந்துட்டு இருக்கு. ஒரு தடவை ஒரு அசெட் அதிகமாக இருக்கும், இன்னொரு நேரத்தில் இன்னொரு அசெட் கம்மியாக இருக்கும். இப்போ நீங்கள் ஒன்று உதாரணத்துக்கு சொல்கிறேன், பேஸ் மெட்டல்னு சொல்றக்கூடிய அடிப்படை மெட்டல்ஸ்லாம் இருக்கு இல்லையா, உலோகங்கள்லாம் இருக்கு இல்லையா, காப்பர் ஆகட்டும் அலுமினியம் ஆகட்டும் ஜிங்க் ஆகட்டும் கிட்டத்தட்ட 15 வருஷமா லோவில் தான் ட்ரேட் ஆகிடுது. இப்போ தானே இந்த ஒரு 3-6 மாதம் கிட்டத்தட்ட நவம்பர் மாதத்துக்கு பிறகு தான் இந்த ஏற்றத்தையும் நம்ம பார்க்குறோம். கிட்டத்தட்ட 2011 ஏற்றம் ஆன ப்ரைஸ் இருக்கு இல்லையா, லண்டன் மெட்டல் எக்ஸ்சேஞ்சில் காப்பருடைய விலை $11,000 தொட்டதுக்கு அப்புறமா இன்னைக்கு 2025 தான் வந்து அந்த விலையை தொட்டுது. அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா ஒரு கமாடிட்டியில வந்து ஒரு சைக்கிளில் தான் வந்து ஏற்றம் இறக்கம் இரண்டும் கலந்ததாக இருக்கும். தங்கம் வந்து எக்ஸப்ஷனல் கேஸ், பாதுகாப்பான முதலீடாக பார்க்கப்படுகிறது. அதாவது டாலருக்கு நிகராக ஒரு மாற்று முதலீடு. அதனாலதான் தங்கத்தை பத்தி டிபேட் வந்துகிட்டே இருக்கு. தங்கம் வாங்கலாமான்ற ஒரு கேள்வி வந்துட்டு இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி உலக நாடுகளே வந்து தங்க கையிருப்பை வந்து அதிகப்படுத்திட்டு இருக்காங்க. இப்போ சாமானிய மக்கள் முதலீட்டாளர்கள் மத்தியில நம்ம தங்கம் வாங்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வி அதுல இருந்து தான் எழ ஆரம்பிக்கிறது. பட் எப்படின்னா நம்ம வந்து
நம்முடைய போர்ட்ஃபோலியோ என்ன, எதுக்காக நம்ம சேமிக்கிறோம், நம்முடைய சேமிப்பு எதன் அடிப்படையில் இருக்குங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். ஒரு கன்சியூமர், ஒரு நுகர்வோருங்கிறவர் வந்து நம்முடைய தேவை என்ன, என்னென்ன காரணத்துக்காக நாம வந்து தங்கத்தை சேமிக்கிறோம், அல்லது வங்கியில வந்து எஃப்டி போடுறோம், அல்லது வேற நிலம் வாங்குறோம், அல்லது வீடு வாங்குறோம், எதுவாக இருந்தாலும் சரி, என்ன பர்பஸ், நம்ம என்ன தேவைக்காக வாங்குவோங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நம்முடைய முதலீடுல இவ்வளவு பகுதி வந்து நிலமா இருக்கட்டும், இவ்வளவு பகுதி வந்து ரியல் எஸ்டேட்ல இருக்கட்டும், இன்னொன்று வந்து வீடா இருக்கட்டும், இன்னொன்று வந்து தங்கமாக இருக்கட்டும், அல்லது ஈக்குவிட்டியா இருக்கட்டும். இப்ப இது வழக்கமாவே நிதி ஆலோசகர்கள் சொல்ற ஸ்ட்ரக்சர் இதுதான். Yes. ஆனா இப்ப எல்லாருக்கும் என்ன ஆசை வருதுன்னா, கடந்த ஒரு 5 வருடங்கள்ல தங்கம் வந்து ஏறி இருக்க விலை இருக்குல்ல, ஆமா, அது மற்ற முதலீடுகளை காட்டிலும் அதிக அளவுல இருக்கு, அது பன்மடங்கு உயர்ந்திருக்கு. அப்போ நம்ம இதுல முதலீடு பண்ணிருக்கலாமோ இல்ல, இதுக்கு பிறகு போர் பதட்டம், இன்னொரு பக்கம் போர் நடக்கக்கூடாது, அமைதியான ஒரு சூழல் திரும்பணும், இப்படியான ஒரு நோக்கம் எல்லாருக்கும் இருந்தாலும் கூட அமெரிக்கா எடுக்கக்கூடிய முயற்சிகள், இப்படியான விஷயங்கள் வந்து தொடர்ந்து இந்த போர் நடக்குமோ, இல்ல வந்து நம்ம தொடர்ந்து தங்கத்துல முதலீடு செஞ்சா இன்னும் பன்மடங்கு உயருமோ அப்படின்ற ஒரு தாட் வந்து பொதுமக்கள் மத்தியில வருது. இது வந்து எப்போதுமே வந்து தங்கத்துக்கு இருக்கிற ஒரு குணாதிசயம் வந்து அது நான் இல்ல மறுக்கல. அதாவது தங்கத்துக்கு வந்து விலை ஏறினாலும் வாங்குவாங்க, விலை குறைஞ்சாலும் வாங்குவாங்க. அதாவது அந்த மாதிரி ஒரு தன்மை கொண்டது. இப்போ பங்குச்சந்தையில் பார்த்தீங்கன்னா விலை ஏற்றினா வாங்கக்கூடாதுமோ, விலை இறங்கினாக்கா வாங்கணும்னு சொல்லுவோம். பட் தங்கத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா தங்கம் விலை ஏறினாக்கா இன்னும் ஏறிடுமோ அப்படிங்கிற பயத்தில் வாங்குறாங்க. ஒருவேளை இறங்கணும்னா ஆப்பர்ச்சுனிட்டி, இது ஒரு சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறாங்க. ஸோ இதுல மறுபடியும் நான் அதான் சொல்றேன், நம்முடைய இது வந்து ஒரு நிதி மேலாண்மைங்கிறது இருக்கு இல்லையா, அதாவது ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டை நம்ம பண்ணி தான் ஆகணும் சார். ஏன்னா ஒரு ஆசையில அதை போய் விழுந்துடக்கூடாது. ஆமா, நிச்சயமாக இது வந்து நம்ம என்னதான் வந்து அதனுடைய விலை டெய்லி நீங்க டிவியில பாக்குறதுனால நமக்கு வந்து நாம ஏதோ we miss the bus ன்னு சொல்றோம் இல்லையா. ஐயோ இந்த சந்தர்ப்பத்தில் பக்கத்து வீட்டில் ஒருத்தர் வாங்கியிருப்பாங்க, நீ போன மாசம் வாங்கியிருப்பேன், நான் ஏன் வாங்கல அப்படிங்கும்போது ஒரு பதட்டம் வருது அவங்களுக்கு, நம்ம ஏதோ அந்த மிஸ் பண்ணிட்டோமோ அப்படிங்கிறது. அந்த மாதிரிலாம் கிடையாது. எல்லா அசட்டும் ரியல் எஸ்டேட்ல எத்தனையோ பேர் வந்து வீடு வாங்க முடியாம அந்த நேரத்தில் நான் விலை கம்மியான விலையில வித்துட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கு விலை ஏறிடுச்சுன்னு வருத்தப்படுறவங்க இருக்காங்க. அதனால ஒரு அசட்டும் ஒரு காலத்துல நல்ல ஒரு பரிமளிக்கக்கூடிய செய்தியில தான் இருக்கக்கூடிய வகையில தான் அது வர்த்தகம் நடைபெறும். அதுல போய் நம்ம வந்து எப்ப பார்த்தாலும் நம்ம வந்து ஒரு எந்த கமாடிட்டி மேல போதோ அதுல போய் நம்ம பெட் பண்றதுங்கிறது ஒரு புத்திசாலித்தனமான ஒரு முடிவாக இருக்காது. ஓவராலா அப்படி பண்ணக்கூடாது அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியும். இப்போ தங்கம் வாங்கலாமா, எந்த அளவுக்கு அது உயரும் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு கணிப்புகள் இருக்கா? நம்மளுடைய இப்போ இன்னும் சொல்ல போனாக்கா இந்த மாதிரி காலகட்டத்தில் பதட்டமான காலத்தில் ஈக்குவிட்டி தான் வந்து பெட்டரா இருக்கும். ஏன்னா பாத்தீங்கன்னா அதுதான் பதட்டத்தில் இப்போ இன்னைக்கு 1000 பாயிண்ட் குறைஞ்சிருக்கு நம்ம சொல்றோம் இல்லையா. அதுலேயே சில அதாவது மறுபடியும் என்னன்னாக்கா நம்ம வந்து தங்கத்துக்கு வந்து ஈஸியான நம்மளுடைய அணுகுமுறை இருக்கு. அதாவது நம்ம வாங்கலாம், ஈஸியா வாங்கலாம், ஈஸியா விற்கலாம். பட் என்ன விலைக்கு வாங்குறோம், என்ன விலைக்கு விற்கிறோங்கிறதுல வந்து நம்ம யாருமே ரொம்ப அதில் அதாவது ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி நம்ம அதில் வந்து எவ்வளோ நமக்கு நம்ம வாங்கும்போது என்ன தொகைக்கு வாங்கணும், எந்த தொகைக்கு ஏன்னா விற்கல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து பிளட்ஜிங்கிற மெத்தட்ல தான் நம்ம போறோம். தட் இஸ் நம்ம வந்து ஒரு வங்கியில் அடமானம் வைக்கிறோமோ இல்லையோ. ஸோ அந்த கான்செப்ட்ல இது போறதுனால இந்த விற்கிறதுங்கிறது இல்லாமே போயிட்டதுனால தான் உங்களுக்கு அதனுடைய லாப நஷ்ட கணக்கு நம்ம பார்க்கறது இல்லை. நீங்க வந்து இதுல ஈக்குவிட்டியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு பங்கு வாங்குறீங்க, உடனே இறங்கி போச்சு லாஸ் நம்ம சொல்லிடுறோம். உடனே தங்கத்துல விலை இறங்கணும்னா நம்ம லாஸ் நம்ம என்னைக்கா ஒரு நாளைக்கு வாங்குறது விற்கிறது மட்டும் தான் இருக்கு. இதுல இடையில பிளட்ஜிங் இருக்கு, பிளட்ஜிங் மட்டும் தான் இருக்கு, விற்கிறதுங்கிற கான்செப்ட் இல்ல. அதனாலதான் யாருக்குமே வந்து அதை பற்றிய ஒரு புரிதல் இல்லை. இதை இன்னும் அவங்கவுங்களே கணக்கு போடலாம். நான் என்ன இது வந்து புதுசா ஒரு சமாச்சாரம். இன்னொரு பக்கம் நீங்க சொன்ன மாதிரி தங்கம் ஒரு பாதுகாப்பான ஒரு முதலீடு தானே. அதாவது பாதுகாப்பான முதலீடுனா, அதாவது எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ப்ரெஷியஸ் மெட்டல். அதனால இதுக்கு வந்து வேல்யூ இருக்கு. வேல்யூ இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. கையில அதுவும் நம்ம கையிலேயே ஒரு தங்கம் இருக்கும்போது அதனுடைய நிச்சயமா அதனுடைய வேல்யூவேஷன் நம்ம வந்து குறை சொல்ல முடியாது. பட் இந்த லாப சதவீதம் இருக்கு இல்லையா, அது எதுல அதிகமா கிடைக்குது அப்படின்னு பார்க்கும்போது தான் நமக்கு வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் நம்ம சொல்ல வேண்டிய வருது. நம்ம வாங்கின விலை என்ன, இப்போ மிஞ்சி போனா 300 ரூபாய்க்கு வாங்கின கிராம்னா இன்னைக்கு வந்து 16,000 நல்ல ப்ராஃபிட் நம்ம சொல்லலாம். பட் அதுக்காக நீங்க இன்னைக்கு 16,000 இன்னைக்கு 15,000 இன்னைக்கு கிராம் இருக்கு வாங்கிறீங்க, இன்னொரு ஒரு 6 மாசமோ இல்லை 1 வருஷமோ 5 வருஷம் கழிச்சு 11,000 வருதுனாக்கா உங்களுடைய குரோத் கம்மியா இருக்கும் போது நீங்க யாரும் அதை பேசுறதே கிடையாது. அன்னைக்கு வந்து விலை இறங்கி போச்சுன்னு யாரும் நம்ம வந்து நம்முடைய வாங்கின மதிப்பினுடைய சொத்தினுடைய அசத்தினுடைய மதிப்பு குறைஞ்சிருக்குன்னு நம்ம யாரும் டிபேட் பண்ணியிருக்கோமா? ஏறுற போது மட்டும் தான் ரொம்ப டிபேட் பண்ணி. அந்த அளவுக்கு இறங்கியிருக்கா? இல்லை சார், அதாவது இறங்கியிருக்கானாக்கா இன்னும் ஒரு விதத்துல நம்ம வந்து நிச்சயமா வந்து சர்வதேச சந்தையில இறங்கினது உண்மைதான். கிட்டத்தட்ட 2011 வந்து $2,000 இருந்தது. அதுக்கப்புறம் $1,147 வரைக்கும் வந்தது. கிட்டத்தட்ட ஒரு 40-45% சர்வதேச சந்தையில இறங்கிருச்சு. அதனுடைய தாக்கம் ஏன் இங்க இந்தியாவில் தெரியல அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இது பிகாஸ் ஆஃப் ருப்பி கன்வர்ஷன்ல வரும்போது ருப்பி டிப்ரிஷியேட் ஆனது, அதனுடைய வேல்யூவேஷன் குறைஞ்சதுனால நம்ம இறக்குமதி செய்யும் நாடாக இருக்கிறதுனால அதனுடைய வேல்யூவேஷன் அதுல காம்பன்சேட் ஆயிடுச்சு. பட் இது இப்படிதான் நடக்கும்னு நம்மளால யாராலையுமே சொல்ல முடியாது சார். ஒரு வர்த்தகத்துல வந்து அதுவும் எஸ்பெஷலி கமாடிட்டி வர்த்தகம் ரொம்ப ஏற்ற இறக்கம், ஒரு வாலடைல் ட்ரேடிங். அதனால அதுல வந்து நம்ம ஜாகிரதையா தான் இருக்கணும். பட்
காலப்போக்கில் அதுல ஒவ்வொருத்தருடைய நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயமா பார்க்கப்படுகிறது. நான் வந்து மற்ற கமாடிட்டியில சொல்ற மாதிரி தங்கத்தை வந்து வாங்க வேண்டாம்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அது ஒரு அசெட்டா எல்லாரும் எவ்வளோ வருஷமா 500-1000 வருஷமா நம்ம வந்து இதை ஒரு பொக்கிஷமா நினைச்சிட்டு இருக்கிறதுனால இப்போ வாங்கலாமா வாங்கக்கூடாதா? வாங்கலாமானாக்கா அவங்களுடைய தேவை இருந்தால் வாங்கலாம், இல்லைவென்றால் இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல வாங்குறதுல வந்து நான் உடன்படலை. என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். என்ன காரணம்? என்ன காரணம்னாக்கா இதோட இன்னும் ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்கு, வெளியில இன்னும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அதை பற்றிய ஒரு புரிதல் இருந்தால் மட்டும்தான் நம்மளால அந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்டை மேற்கொள்ள முடியும். அதையும் நான் ஒத்துக்கிறேன். அதாவது உங்களுக்கு வந்து எனக்கு வேற எந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஹாரிசன் எனக்கு தெரியல சார், எனக்கு வேற எந்த இடத்துல நான் வந்து எஃப்டி போட்டாக்கா எனக்கு இன்கம் டேக்ஸ் கட்டணும், ஆர் அதுலேருந்து வரக்கூடிய வட்டிக்கு நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் டேக்ஸ் போடுறாங்க, இல்லை என் நிலத்தை வாங்கினா அதை போய் யாரும் பார்க்கறது, அதில் சிக்கல் இருக்கு. தங்கன்னா என்கிட்ட வாங்கியிருக்கேன், கையில வச்சிருக்கேங்கிற ஒரு மெத்தடாலஜி இருக்கு. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுடைய நாலேஜுக்கு புரிதலின் அடிப்படையில் வாங்குறதுல தப்பு இல்லை. வேற முதலீட்டு அனுபவங்கள் இல்லாத விவரங்கள் தெரியாதவங்க வேணா தங்க வாங்கலாம். எஸ், கண்டிப்பா. எனக்கு வேற ஒரு முதலீட்டுல எனக்கு வந்து ஆதாயம், எல்லா முதலீட்டும் தெரியும், எனக்கு தங்கத்துல இன்வெஸ்ட் பண்ணணும்னா எந்த அளவுல எந்த ரேஷியோல இன்வெஸ்ட் பண்ணலாம்? அது இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா 10-15% மேல போகவே கூடாதுங்கிறது நான் நினைக்கிறேன். ஏன்னா ஆப்பர்ச்சுனிட்டி மற்ற இடத்துல கிரியேட் எப்போ தங்கம் ஏறுதோ அப்போவே பாத்தீங்கன்னா இன்னொரு இடத்துல எங்கொரு இடத்துல ஒரு சரிவு காணப்படுகிறது. நல்லா புரிஞ்சுங்க, ஒரு பொருளாதாரத்துல ஒரு தேக்க நிலை வருதுன்னு அர்த்தம். சாதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு எப்பப்பெல்லாம் கோல்டு ஏறுதோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்த எக்கனாமிக் வைஸில் பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் டேட்டா குறைஞ்சிட்டே வருதுன்னு அர்த்தம். ஸோ அப்போ அதுதான் ஆப்பர்ச்சுனிட்டி. விலை இறக்கத்தில் வாங்க வேண்டும், விலை ஏற்றத்தில் விற்க வேண்டும்ங்கிறது தான் வந்து நம்ம ஒரு புரிதலாக நம்ம எடுத்துக்கிட்டாதான் இதை மேற்கொண்டு நம்ம வந்து அதை பற்றி நம்ம அனலைஸ் பண்ண முடியும். ஓகே, இப்போ தங்கம் வந்து ஒரு பாதுகாப்பான முதலீடு தான். ஆனால் இப்போதைய பதட்டமான சூழலில் ஒரு சிறிய அளவில் ஒரு முதலீடு, ஒரு சிறிய அளவு முதலீட்டோட நிறுத்திக்கிறது நல்லது. ஏன்னா ஆப்பர்ச்சுனிட்டி வெளியில் நிறைய இருக்கு. ஓகே, புரியுது சார். இப்போ இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா போர் பதட்டனால மற்ற என்னென்ன கமாடிட்டில பிரச்சனைகள் வந்து இருக்கு, என்னென்ன மாற்றங்கள்லாம் நிகழ வாய்ப்பு இருக்கு சார்? ஆமா, முக்கியமா பார்த்தீங்கன்னா இப்போ கச்சா எண்ணெய் அதுதான் வந்து மேஜர் ரோல்ல இன்னைக்கு இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா $76 $80 கிட்டத்தட்ட வரைக்கும் ஒரு பேரல் விலை ஏறி இருக்கு. நிச்சயமாக ஒரு இந்தியாவுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு அச்சத்தை தோற்றுவிக்கக்கூடிய ஒரு செய்தியாக தான் நான் பார்க்குறேன். ஒரு $10 வரைக்கும் பழைய லெவல்லேருந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 63லேருந்து இப்போ இன்னைக்கு இருக்கிற விலையில வரைக்கும் ஓரளவுக்கு இந்தியாவில் மேனேஜ் பண்ணிட முடியும். ஒன்று ஓரளவுக்கு பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது. பட் இதுக்கு மேலே இந்த கச்சா எண்ணெய் இந்த போர் பதட்டமாக தொடர்ந்து நீடிக்கும் போது, ஏன்னா ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ்ங்கிற அந்த ஒரு வளைகுட அந்த பிராந்தியத்தில் தான் எல்லாம் கப்பல் போக்குவரத்து அதில் தான் நடக்குது. மெஜாரிட்டி ஆஃப் ஆசிய நாடுகளுக்கும் ஆகட்டும் யூரோப் கண்ட்ரிக்கும் போகக்கூடிய எல்லா வழியுமே இந்த கப்பல் போக்குவரத்து எல்லாமே இந்த கால்வாய் வழியாக தான் நடக்குது. கச்சா எண்ணெய்கள்லாம் அப்படிதான் வந்து அதில் வந்தாகணும். ஸோ இதில் வந்து உலகத்தினுடைய தேவையில மொத்தம் 20% வந்து கிட்டத்தட்ட இது வழியாக தான் நடக்குது. சரக்கு போக்குவரத்து இதில் தான் நடக்குது. ஸோ இதில் ஒரு பாதிப்புனா நிச்சயமாக இருக்கும். குறிப்பாக இந்தியாவை தவிர பார்க்கும்போது சைனா வந்து கிட்டத்தட்ட ஈரான்லேருந்து பெருமளவு இறக்குமதி செய்கிறது நாடாக இருக்கிறது. அப்ப சைனா பெரிய அளவில் பெரிய அளவில் அவங்களுக்கு தான் இப்போதைக்கு இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சைனாவுடைய இறக்குமதி வந்து ஈரானுடைய போர் பதட்டத்தினால் பாதிக்கக்கூடிய முதல் நாடாக சைனா இருக்கக்கூடும். பட் இதுக்கு அவங்களுடைய ஆல்டர்னேட்டிவ் என்ன, ஏற்கனவே அவங்க வந்து ரஷ்யாட்டேருந்து அவங்க வந்து ஆயில் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க மேபி அவங்க அதில் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இதை தவிர இந்தியாவுக்கு மட்டும் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னும் என்னன்னாக்க இந்தியா வந்து நம்ம வந்து நிறைய வளைகுடா நாடுகள்லேருந்து நம்ம இறக்குமதி செய்கிறோம். ரஷ்யாவிலேருந்து இறக்குமதி செய்து அதை வந்து சுத்திகரிப்பு செய்து பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸாக நம்ம வந்து ஏற்றுமதி செய்வோம். சமீபத்தில் நடந்த இந்த ரஷ்யா உக்ரைன் வாரில் தான் வந்து ரஷ்யாட்டேருந்து கச்சா எண்ணெய்கள் வாங்கக்கூடாது அப்படின்ற ஒரு இருந்தாலும் அந்த கான்ட்ராக்ட்ல உங்களுக்கு முடியறதுக்கு இன்னொரு 6 மாசம் ஆகும். அதனால உடனடியாக இதை வந்து நம்ம நிறுத்தலை, வந்துகிட்டே தான் இருக்கு. இந்த சுத்தி இப்போ நாளைக்கு வெனிசுலாலேருந்தோ இல்லை மற்ற நாடுகள்லேருந்து நம்ம வாங்கினா கூட இங்கேருந்து இந்தியாவிலேருந்து எண்ணெய் சுத்திகரிப்பு செய்யப்பட்டு பெட்ரோலிய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறோம். அதுலேயும் இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் வழியாக தான் நம்ம போகணும். ஏற்றுமதியும் பிரச்சனை. அதனால அதுலேயும் நமக்கு பாதிப்பு வரக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இது எல்லாமே வந்து முக்கியமாக இன்னொரு என்ன சொல்றேன்னாக்கா அலுமினியம் வந்து ரொம்ப பாதிப்பு ஏற்படும் பார்க்குறாங்க. ஏன்னாக்கா அலுமினியமுடைய தேவை வந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு பெருமளவு இது ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் வழியாக தான் டிராவல் பண்ணுறாங்க. ஸோ இதனுடைய ஏற்றுமதி எல்லாம் பெரிய அளவுக்கு கமாடிட்டி மார்க்கெட்டில் ஒரு பெரிய அளவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தான் இந்த போர் பதட்டம் வந்து காணப்படுகிறது. பட் இது மறுபடியும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், இது எவ்வளோ நாளுக்கு நீடிக்க போகுது? இது ஒரு குறுகிய காலமோ ஒரு 5 நாளோ அல்லது 1 வாரமோ அல்லது 1 மாசத்துலேயே இது முடிஞ்சிருச்சுனாக்கா திரும்பியும் நார்மலைஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. பட் தற்காலிகமாக பார்க்கும்போது யாருக்குமே எந்த விதமான ஒரு புரிதலுமே இருக்காது. என்ன நடக்க போகிறதுங்கிறது அச்சத்திலேயே யாருமே வாங்குறதை வந்து நிறுத்திடுவாங்க. முதல்ல வந்து யாருமே இப்போ ஷிப்பிங் இண்டஸ்ட்ரியே வந்து கம்ப்ளீட்டாக ஹால்ட் ஆகிருக்கு. யாருமே அந்த கப்பல் போக்குவரத்துல யாரும் அனுப்புறதுக்கு தயாராக இல்லை. ஏன்னா இன்சூரன்ஸ் ப்ராப்ளம் வரும், நிறைய லாட் ஆஃப் இஷ்யூஸ் இருக்கு. ஸோ இது எல்லாமே ஒரு வார காலத்துக்கு இந்த காலத்தில் எந்த விதமான ஆக்டிவிட்டிஸுமே எதுவுமே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள்
பெருளவு கம்மி தான். ஸோ இந்த குவார்டர் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடே வந்து பெரிய அளவில் எக்கனாமிக் growth வந்து அஃபெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸும் வேர்ல்ட் வைடாவே இருக்கு. கண்டிப்பா. நேரடியா இந்தியாவுல எந்த அளவுக்கு பொதுமக்களுக்கு பாதிப்பு இருக்கு, என்னென்ன செக்டார்ல வந்து பிரச்சனை இருக்கு? குறிப்பாக ஆக்சுவலி எண்ணெய் சுத்திகரிப்புல இருக்கு, மற்றபடி இந்த மெட்டல்ஸ் மார்க்கெட்ல கொஞ்சம் இருக்கு, அதே மாதிரி கெமிக்கல்ஸ். நம்ம இந்திய சந்தையில பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பெயிண்ட் நிறுவனங்கள், பிளாஸ்டிக் நிறுவனங்கள், இவங்களுக்கெல்லாம் வந்து பிகாஸ் ஆஃப் இந்த கச்சாயினுடைய விலை ஏற்றம் என்பது அவங்களுடைய ரா மெட்டீரியல்ல வரக்கூடிய வகையில ஒரு பெரிய நேரடி பாதிப்பை வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன. சார், தங்கம் வந்து இப்ப நீங்க பெரிய அளவுல ப்ரிஃபர் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டீங்க, ஒரு பதட்டமான ஒரு சூழல் இருக்கு. அப்போ முதலீட்டாளர்கள் வேற என்னென்ன ஆப்ஷன்ஸ், நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க, என்னென்ன ஆப்ஷன்ஸ்ல போகலாம், அது சேஃபர் சைடு எந்த அளவுக்கு இருக்கும்? ஏற்கனவே நான் வந்து ரொம்ப கமாடிட்டியில் ரொம்ப ட்ராக் பண்ணக்கூடிய 2 கமாடிட்டி வந்து காப்பர் மற்றும் அலுமினியம். இந்த காப்பர் மார்க்கெட்லையும் பார்த்தீங்கன்னா ஷாங்காய் ஃபியூச்சர் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்வென்ட்ரி வந்து அதிகமாக இருக்கு, அவங்களுடைய இம்போர்ட் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. அவங்களுடைய இம்போர்ட் நீங்களே சொன்னீங்க இந்த காப்பர் கிட்டத்தட்ட 10 வருடங்களா விலை ஏறவே இல்லை அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னீங்க. அதுதான் சொல்றேன், அதனுடைய டிமாண்ட் வந்து இப்போதான் வந்திருக்கு. அதனுடைய ஏஐ டிமாண்ட்லாம் வந்து நிறைய டேட்டா சென்டருக்கான தேவைகள் நிறைய இருக்கும்னு கணிச்சிருக்காங்க. மின்னணு தேவைகளில் வந்து நிறைய காப்பருடைய பங்களிப்பு நிறைய இருக்கு. அதனால காப்பருடைய தேவை டிமாண்ட் வரக்கூடிய காலகட்டத்தில் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லண்டன் மெட்டல் எக்ஸ்சேஞ்சிலையும் சரி, ஷாங்காய் காம்போசிட் அங்கே ஷாங்காய் ஃபியூச்சர் மார்க்கெட்லையும் பார்த்தீங்கன்னாக்கா காப்பருடைய தேவை அதிகரித்து கொண்டே போகிறது. ரெண்டாவது இந்த ஷாங்காய் ஃபியூச்சர் மார்க்கெட்ல என்ன குறிப்பாக சொல்லணும்னா, காப்பர் வந்து ஒரு மெட்ரிக் டன் வந்து பிரீமியம் வந்து ஏற்கனவே $33 இருந்தது, தற்போது $53 பிரீமியம், $20 அதிகமாக கொடுத்து அவங்க வந்து இறக்குமதி செய்யக்கூடிய செய்திகள் வந்திருக்கு. ரெண்டாவது சிலி நாடுல வந்து பிரச்சனைகள் இருக்கின்றன. பெரு நாட்டில் இப்போ ஒரு சமீபத்தில் காணப்பட்ட ஒரு வெள்ளம் வந்தது, அதனால வந்து டிஸ்டர்பன்ஸ் ப்ரொடக்ஷன்ல வந்து பெரிய அளவில் உற்பத்தி தடைபட்டிருக்கு காப்பரை பொறுத்த வரைக்கும். ரெண்டாவது இந்த காப்பர் மார்க்கெட்ல வந்து கடந்த 15 ஆண்டுகளாக புதிய இன்வெஸ்ட்மெண்ட் எதுவுமே வரல. அது முக்கியமான காரணம் வந்து நம்முடைய தேவை திடீர்னு ஒரு காலகட்டத்தில் அதிகரிக்கும் போது ஏற்கனவே உற்பத்தி செய்யக்கூடிய சப்ளை இருக்கு இல்லையா, அந்த சப்ளை வந்து போதுமானதாக இல்லை என்பது ஒரு பெரிய செய்தி. இது சரி, உடனடியாக இந்த காப்பர் உற்பத்தி ஏன் அதிகரிக்கக்கூடாதுங்கிற அடுத்த கேள்வி வரும். ஒரு காப்பர் உற்பத்தி செய்யணும்னாக்கா கிட்டத்தட்ட குறைந்தபட்சம் 10 ஆண்டுகள் ஆகின்றன. என்வாயர்மெண்டல் எல்லாமே வாங்கி நிதி அதுக்கான ஆதாரங்களை அதற்கு செலுத்தி எல்லாத்தையும் நீங்கள் உற்பத்தி செய்து ஒரு ப்ராடக்ட் காப்பர்னு வெளியில் வர்றதுக்கு குறைந்தது 10 முதல் 15 ஆண்டுகள் ஆகும். ஸோ அது வரைக்கும் இந்த நம்முடைய தேவை டிமாண்ட் வந்து தொடர்ச்சியாக அதிகரித்து கொண்டே இருக்கிறதன் காரணமாக இது அந்த 2 மார்க்கெட்லையும், அலுமினியம் மார்க்கெட்லையும் சரி காப்பர் மார்க்கெட்லையும் ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தை சந்தை பார்க்க இருக்கிறதுங்கிறது. ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்னு நான் சொல்ற ஆப்பர்ச்சுனிட்டி என்னன்னா, இந்த தங்கத்தை விட மற்ற மெட்டல்ஸ்லயும் பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும்போது, அதாவது இதனுடைய புரிதல் வேணும். நான் அதுக்காக தான் சொல்றேன், எல்லாராலையும் இதை போய் வாங்க முடியுமா? முடியாது, நிச்சயமாக இல்லை. பட் இதை பற்றிய ஒரு சிறிய புரிதல்களை நாம் ஏற்படுத்திக் கொள்ளணும். நம்ம வந்து நாலேஜை வந்து நம்ம வந்து ஸ்கில்ஸை நம்ம வந்து டெவலப் பண்ணிட்டு ஒரு இன்வெஸ்டராக இருக்கும்போது, ஒரு தனிப்பட்ட ஒரு குடும்ப தலைவியாக இருக்கவங்க, அவங்களுக்கு வந்து தங்கம் தான் ஒரு ஏற்பதாக இருக்கும். அது இல்லைன்னு சொல்லுவோம், அவங்களுக்கு போய் நம்ம இது பண்ண முடியாது. பட் ஒரு முதலீட்டாளர் எப்படி இருக்கணும், எப்படி டெய்லி படிக்கணும், நிறைய வந்து விஷயங்களை நாடுல உலக நடப்புகள் என்னென்ன நடந்து கொண்டிருக்கிறது, எந்தெந்த மெட்டல்ஸ்ல வந்து என்னென்ன விலை கடந்த 10 ஆண்டுகளில் என்ன மாற்றங்கள் வந்திருக்கின்றன, என்ன தேவை அதிகரித்திருக்கிறதா அல்லது உற்பத்தி அதிகரிக்கிறதா, இது எல்லாத்தையும் நம்ம வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி என்ன மாதிரியான ஒரு முதலீடுகளை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்பதில் கவனத்தை செலுத்தணும். இதை விட பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி சந்தையில் இருக்குங்கிறது தான் நம்ம மறுபடியும் திருப்பி சொல்ல. திரும்ப நீங்க சொல்ற விஷயம் என்னன்னா, காப்பர்லையும் அலுமினியத்திலும் டிமாண்ட் அதிகமா இருக்கு, ஆனால் பட் அதோட உற்பத்தி தொடங்குறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 10 வருடங்கள் ஆகும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு அப்படின்னு சொல்றீங்க. ஆமா. இப்போ நம்ம இதில் முதலீடு பண்ணோம்னா எவ்வளோ நாட்களில் அது குரோத் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு? இல்லை, யாராலையுமே கால நிர்ணயம் நம்ம சொல்ல முடியாது. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நான் எப்படி சொல்ல வரேன்னாக்கா, இந்த துறை சார்ந்த பங்குகள்லாம் இருக்கு இல்லையா, அந்த காப்பர் அல்லது அலுமினியம் சார்ந்த பங்குகள்லாம் வந்து விலை வந்து கடந்த ஒரு 6 மாத காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு 40-50% என்ற அளவுக்கு விலை ஏற்றம் பெற்றுவிட்டது. ஆல்ரெடி அது டிஸ்கவுண்ட் ஆயிடுச்சு. பட் விலை சந்தைகள் சரியும் போது அந்த மாதிரியான பங்குகளை நாம் வந்து தேர்ந்தெடுத்து அது குறையும் போது நிச்சயமாக அதில் முதலீடு செஞ்சோம்னா வரக்கூடிய காலகட்டம் ஒரு பாசிட்டிவ் நோட்டா. அதே மறுபடியும் சிஸ்டமேட்டிக்கா ஒரே நேரத்தில் அந்த மொத்த பங்குகளுடைய மொத்த குவான்டிட்டி நீங்க வாங்காம கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 500 பங்கு வாங்கணுங்கிற அதுலேயே எஸ்ஐபி. ஆமா, ஒரு 100 இன்னைக்கு ஒரு 100 வாங்குறீங்க, இன்னைக்கு சந்தை இறங்கி இருக்கு 1000 பாயிண்ட் இறங்கி இருக்குன்னா இன்னைக்கு ஒரு 100 வாங்குங்க. அடுத்தது இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு ஒருவேளை இந்த போர் பதட்டத்தின் காரணமாக மற்றும் சந்தைகள் இறங்கலாம் வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸை நம்ம யூஸ் பண்ணிட்டு வந்தோம்னா செட்டில் ஆகும். எல்லாமே கால சக்கரம் வந்து எப்போதுமே சுரண்டு கொண்டு தான் இருக்கு. ஒரு நாளைக்கு இன்னைக்கு டவுனா இருக்கிறது நாளைக்கு அப்ல வரும். எல்லாமே ஒரு அமைதியான சூழ்நிலை நிலவும் போது இது எல்லாத்தையும்
மேல் ஏறுவதற்கான ஃபைனலா வாய்ப்பு. திரும்பி இந்த இடத்துல என்ன கேள்வி வருதுன்னா, மறுபடியும் தங்கம் தான் ஒரு சேஃபஸ்டான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்க்க முடியுது. காப்பரோ அலுமினியம் எந்த அளவுக்கு நம்ம சேஃபஸ்டான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா பார்க்க முடியுது? சார் நம்முடைய எல்லாத்தையும் ரிஸ்க் எதுல இல்லை, எந்த ரிஸ்க்குங்கிறது எதுல இருக்கு? நம்ம தங்கத்துல கம்மியா இருக்கு. ரிஸ்க் வந்து இடம் நம்ம ஒரு வாங்குறோம், இடம் வாங்கும்போது அதுல வந்து எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கலாம், இல்ல பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து ஏதோ அந்த இடத்துல தான் தங்கம் வந்து ப்ரிஃபரா இருக்கு. ஓகே, நான் அதை சொல்றேன், அதுக்கு ஒரு மதிப்பு கொடுங்க. ஆனா இது தவிரையும் மற்ற அசட்டுகள் இருக்குங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ரிஸ்க் எடுக்க வேண்டிய தேவை. அந்த ரிஸ்க் வந்து நம்முடைய ஒவ்வொருத்தருக்கும் ரிஸ்க் அப்பிடைட்டுங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு தூரம் ரிஸ்க் எடுக்கலாம்னு ஒண்ணு இருக்கு. நம்முடைய சேமிப்புல இந்த அளவுக்கு இதுல எஃப்டில வைக்கிறோம், எஃப்டி அப்புறம் அடுத்தது வந்து நிலத்துல வைக்கிறோம், அப்புறம் அது மாதிரி இன்னொரு இதுலயும் வைக்கலாம்ங்கிறது தான் நான் சொல்ல வரேன். இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, இந்த இடத்துல ஒரு வேக்கம் இருக்கு. அந்த வேக்கம் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு நம்முடைய முதலீடுகளை நம்ம பெருக்கிறதுக்கு தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஒரு வாங்கிட்டோம், ஒரு அசெட் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல வரல. பட் அதே சமயத்துல இதோட ஒரு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா, தேடலாம், இருக்கு, தப்பு இல்லை, அதுதான் நான் சொல்லுவேன். ஓகே, இப்ப தங்கம், அலுமினியம், காப்பர் பத்தி சொன்னீங்க. இன்னொரு பக்கம் வெள்ளியும் தொடர்ந்து ஏறிக்கிட்டே இருந்துச்சு, அதுவும் இப்ப விலை குறைஞ்சிருக்கு. சோ வெள்ளி வந்து ஒரு பாதுகாப்பான ஒரு முதலீடா இருக்குமா? இல்ல, அது நான் வெள்ளியில உடன்படலை. என்ன ரீசனா, அந்த மார்க்கெட் வந்து ஒரு சந்தையில வந்து ஒரு விலை வந்து ஒரு 37, நம்ம வந்து ஒரு 1.5 வருடத்துக்கு முன்பாக வெள்ளியினுடைய விலை வந்து $37 தான். இன்னைக்கு வந்து நம்ம பார்க்கறது 92, $141 வரைக்கும் போச்சு. ஒரு பொருளுக்கு விலை வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து நீங்கள் வந்து அடுத்த 5 ஆண்டுகளோ அல்ல அடுத்த 10 ஆண்டுகளுக்கான விலை இன்னைக்கே நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அதில் வந்து சுவாரஸ்யமே இருக்காது. புரியுதா உங்களுக்கு? தட் இஸ் ஒரு பொருளுக்கு எவ்வளவு விலை கொடுத்து வாங்கலாமோ அது வரைக்கும் தான் நுகர்வோரும் வாங்குறதுக்கு தயாரா இருக்கும் இல்லையா? நாளைக்கு என்னதான் டேட்டா சென்டர் வருது, நிறைய சோலார் பேனலுக்கான வெள்ளி தேவை இருக்கு, மொபைல் போன்ல எல்லாருக்கும் தேவை இருக்கு, நான் ஒத்துக்கிறேன். என்ன விலைக்கு வாங்குவாங்கன்னு ஒரு இருக்குல்ல, ஒரு வாங்குறத அவங்க நிறுத்திட்டாங்கன்னா நீங்க எங்க போய் ஆல்டர்னேட் வந்துருச்சுன்னா அதனாலதான் நான் சொல்ல வருது, விலை இதே நீங்க $37 இருக்கும் போது வாங்குறதுல தப்பு கிடையாது. இன்னைக்கு $92 வாங்கலாமா அப்படின்னாக்கா கூடாது, அவ்வளவுதான், சிம்பிள். எதுவுமே ஒரு உச்சபட்ச விலைக்கு போகும்போது நம்ம நிதானித்து தான் வாங்கணும். அங்க வந்து அந்த பக்கம் நம்ம திரும்பவே கூடாது. இன்னொன்னு, எல்லாரும் பேசும் பொருளாக ஒரு மாறி விட்டது. அதாவது நீங்க வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வெள்ளியை பத்தி யாராவது பேசியிருக்காங்களா? யாருமே பேசல. ஆனா இன்னைக்கு டெய்லி நம்ம வந்து தங்கம், வெள்ளி இந்த 2 பற்றி மட்டும் தான் நிறைய பேசுகிறோம். குறிப்பாக இப்ப கொஞ்சம் காப்பர் பத்தி பேச ஆரம்பிச்சாங்க. கடந்த 6 மாத காலமா பாத்தீங்கன்னா, ஒரு நவம்பருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இப்போ அப்படின்னாக்க தட் மீன்ஸ் நான் சொல்றேன், காப்பர்லயும் ஓரளவுக்கு டிஸ்கவுண்ட் ஆகிட்டே வருது. ஒரு காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா காப்பரும் விலை ஏறி போயிடும். அதுக்கப்புறமே நான் காப்பரில் முதலீடு செய்யணும் நிச்சயம் செய்யக்கூடாது. ஸோ குறைவான விலையாக இருக்கும்போது அதை நாம் கண்டறிந்து அதன் மீதான முதலீடுகளை நாம் மேற்கொண்டா நிச்சயமா ஒரு ஆதாயம் கிடைக்கும். ஓகே சார், நிறைய தகவலை பகிர்ந்தீங்க. உங்க நேரத்துக்கு நன்றி சார். நன்றி, ரொம்ப நன்றி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.